So ஆக்டிங் சான்ஸ்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி? அப்போ நான் ரொம்ப குண்டா இருப்பேன். I was 85 அப்படி இருப்பேன் நான். ரொம்ப குண்டா கருப்பா டஸ்கி ஸ்கின் மாதிரி தான் இருப்பேன் நான். ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பெரிய தூக்கு எடுத்துட்டு நடந்து வரணும். ஹீரோயிங்க பாக்குறது ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி தான் கொடுத்தாங்க. காலேஜ்லயே சிரிப்பாங்க. காலேஜ் வரையா இல்ல ஷூட்டிங் போறியா தான் கலாய்ப்பாங்க. ஆல்பம் சாங் இப்போ ஒன்று பண்ணியிருக்கேன். இட் ஹெட் டு பி ரிலீஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து அந்த நம்பர் வந்து உங்க மைண்ட்ல கத்தி சொல்லுங்க. என் கண்ணை பார்த்து சொல்லணும். 3, 2, 1. ஐ திங்க் அந்த நம்பர் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? எஸ். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கார்டு நீங்க காமிச்சிடலாம். ஸோ உங்ககிட்ட 100 rupees நோட் இருக்கா? சரி, அந்த 100 rupees நோட்டு இதுக்குள்ள போடுறேன். போட்டீங்களா? சரி, நீங்களே சும்மா போடுங்க. ஓகே. போட்டீங்களா? ஓகேவா? ஓகே. சுபாஷ் நடப்பு வந்துருச்சு. மஞ்சள் பல்புரை உள்ள பாக்குறேன். மேம் என்ன 100 rupees கொடுப்பேன்னு சொல்லிட்டு உள்ள பேப்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க. இதான் மேஜிக். ஓகே ஓகே, இருங்க. இந்த நோட்ல சம்பந்தமான விஷயம் அதுல இருக்கும். இருப்பா. இது மாதிரி நிறைய நோட் வர வைக்க முடியுமா? முடிஞ்சா 5 நோட் வர வச்சீங்களா? இப்பதான் சோ அட்வொகேட் சைடுல உங்களோட ஸ்டடீஸ் வச்சிட்டு சடனா ஏன் ஆக்டிங் சைடுல இன்ட்ரஸ்ட்? அது இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஆக்டிங்ல எதுதான் இல்ல ஸ்கூல் டைம். பிகாஸ் மெஜிஷியன் அது இதுன்னு அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கீங்க. ஸ்கூல் டைம்ல வேற என்னதான் நீங்க ஆசைப்படணும்னு சொல்லுங்களா? தெரியல எனக்கு. எல்லாத்தையும் ஆசைப்பட்டேன். எல்லாமே ஆசைப்பட்டேன் நானு. சோ ஆக்டிங் சான்ஸ்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து பாரதிராஜா சாரோட அசிஸ்டன்ட், ரொம்ப நேரடி அசிஸ்டன்ட் ஜெயபிரகாஷ் சார்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் அவர். ஆக்சுவலி வீட்டுல நல்லா தெரியும். அவரும் ஸ்கூல் படிக்கும் போது 10th இருந்தே கேட்க ஆரம்பிச்சாரு. சரி, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் ரொம்ப குண்டா இருப்பேன். I was 85 அப்படி இருப்பேன் நான். ரொம்ப குண்டா கருப்பா டஸ்கி ஸ்கின் மாதிரி தான் இருப்பேன் நான். ஸ்கூல் டேஸ் வெயில சுத்தி சுத்தி பழகி அந்த மாதிரிலாம் ஆயிட்டு உடம்புலாம் பாஸ்கெட்பால் பிளேயரா இருந்தாலும் யாரும் என்ன பாஸ்கெட்பால் பிளேயர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப கூட ஒத்துப்பாங்க. அப்பெல்லாம் வெளில தான் உட்காந்து இருப்பேன். லாஸ்ட் 2 ஜோன் அப்படிதான் வந்து உள்ள அமுச்சுட்டு சரி விளையாட அப்படின்வாங்க. ஸ்டேட் லெவல் பிளேயர், ஸ்டேட் ரன்னர் அப் நாங்க. நாங்க போக முடியல. எங்க கான்வென்ட்ல வந்து படிப்பு தான் ரொம்ப மெயின்ல, அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. சோ பட் பரவாயில்ல, ஸ்டேட்னா ரன்னர் அப் இருந்தா வின்னர், அந்த ஸ்டேட் பிளேயர்னு வந்துருச்சுல்ல அப்படின்னு நினைக்கிறது தான். அப்படியே அவரு வந்து படத்துக்கு வாய்ப்பு கேட்டாரு. சரி, வீட்டுல வந்து சரி ஓகே டீசெண்டா இருக்கா, எந்த ஒரு தப்பான சீன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு. ஓகேனா அப்போ ஓகே வாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காட்டுக்கு அந்த மாதிரி ஒரு கரூர் ஒரு ஷூட்டிங் வந்து ஒரு பொட்டல் வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாரி எல்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள இறக்கி வச்சு ஷூட்டிங் பண்றது அப்படிலாம் பண்ணாங்க. தண்ணி கிடையாது, நிழல் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இட் வாஸ் வெரி ஹார்ட். நான் வந்து ஓகே இப்படிதான் இருக்கும் போல, சினிமா இருக்கும் போல. அப்பா 25 வருஷம் இருந்தாரு. எனக்கு அதுல சொன்னதெல்லாம் சரி அவர்தான் சொல்றாரு. என்ன ஏஜ்? அட் ஆஃப் ஏஜ் என்ன? அப்ப என்ன 17 அப்படி இருக்கும் நினைக்கிறேன். 17 வயசுலயே வந்துட்டோம். நம்ம 16ல இருந்து 17க்குள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கேமராவை ப்ரே பண்ணிட்டு டைரக்டர் கிட்ட கை கொடுத்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பெரிய தூக்கு எடுத்துட்டு நடந்து வரணும். ஹீரோயிங்க பாக்குறது ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி தான் கொடுத்தாங்க. சரி சொல்லு நானும் வந்தேன். எனக்கு வந்து நம்ம போட்டோ எடுப்போமா அவ்வளவுதான். எனக்கு வந்து கேமராமேன் ஓகே அசையக்கூடாது, எனக்கு அப்பதான் தெரியும். எனக்கு ஃப்ரேம்லயே இருமா என்னம்மா நீ அப்படிலாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 டேக் அந்த மாதிரிலாம் எடுத்தேன் நானு. சரி பரவாயில்ல 2 டேக் தானே, 2 டேக் பரவாயில்லையம்மா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் அப்புறம் சொல்லி கொடுத்தா நடிச்சிருவேன். நான் என்னோடது வந்து நீங்க அதே மாதிரி நம்ம பாரதிராஜா சார் மாதிரி நம்ம எனாக்ட் பண்ணி காமிமா, அந்த மாதிரி எனாக்ட் பண்ணி காமிச்சா நான் கத்துப்பேன். காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன் நான். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்படியே அழுதுருவேன் அந்த மாதிரி. சரின்னு சொல்லிட்டு ஓகே சூப்பர் சொல்லிட்டு அது இதாச்சு. அது அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் உலகமே படம். ஐ ஹேட் திஸ் ஹீரோயினோட தோழி, அதை செகண்ட் ஹீரோயினா வர வாய்ப்பு வந்தது. ஆனா என் காலேஜ்ல பெர்மிஷன் தரல. எனக்கு செமஸ்டர் கரெக்டா அந்த டைம்ல 1 month ஷூட்டிங் என்னால தர முடியல. சோ நான் என்ன பண்றது, அந்த படம் இது பண்ண முடியாது. சாரி சார் என்னால வர முடியாது. ஆனா அவரு வந்து ஒரு டைரக்டர் வந்து சரி நல்லா பழகிட்டாரு. அவரு இந்த மாதிரி டைரக்டர் பார்க்க முடியாது. சரி நீ இல்லம்மா அட்லீஸ்ட் நீ ரெவ்யூ பண்ண அந்த படத்துக்கு ஃபுல்லா அப்படின்னு சொன்னாரு. படம் ஃபுல் ரெவ்யூ நம்ம டேகோர் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியில தான் பண்ணி விட்டேன். பண்ணிட்ட அப்புறம் அந்த படத்தோட டப்பிங் எல்லாமே நானும் அம்மா அப்பா எல்லாருமே பண்ணோம். டப்பிங் எல்லாமே ஃபுல்லா பண்ணோம் நாங்க. சோ ஐ ஹேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த டேரக்டர் சொல்லுவாங்க நீ இல்லனாலும் அட்லீஸ்ட் வாய்ஸ் இருக்குமா, பார்ட் ஆஃப் இது நீ இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அது ஒண்ணு. அப்புறம் வெப் சீரி பண்ண ஆரம்பிச்சு. அதுல லீட் ரோல் தான் எனக்கு கிடைச்சது. எனக்கும் தெரியாது லீட் ரோல் கிடைச்சதுன்னு. அது ஒண்ணு. அது வந்து லா கேரக்டர் ஆக்சுவலி.
படிப்பு சம்பந்தமாவே படிப்பு சம்பந்தமே வந்துருச்சு. ஈஸியா போயிடுச்சு. அதே காஸ்டியூம் வேற, லா ட்ரெஸ் தான், அதே யூனிஃபார்ம் போட்டு காலேஜ் போறோமா இல்ல வந்து அடிக்க போறோமா தெரியாத ஒரு டிஃபரன்ஸ். ஆமா ஆப்வியஸ்லி எல்லாரும் காலேஜ்லயே சிரிப்பாங்க, காலேஜ் வரையா இல்ல ஷூட்டிங் வரையா தான் கலாய்ப்பாங்க. நானு அதே மாதிரி லா இதுல வந்து அதுலயும் வந்து லீட் ரோல், நல்ல லீட் ரோல் அது எனக்கு கிடைச்சது. எனக்கு என்னோட கேரக்டர் டீசெண்டா இருந்தது, லா வேற, நல்லா பேசினேன், நல்ல சப்ஜெக்டும் இருந்தது அந்த படம், வெப் சீரிஸ். சரி ஓகே, படம் வாய்ப்புல வெப் சீரிஸ் இருக்கு, ஓகே வெப் சீரிஸ் தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு படத்தோட. அது ஒண்ணு, அது ரிலீஸ் ஆகி ஓடிடி பிளஸ் ஆப்ல இருக்கு, யூ கேன் வாட்ச் இட் அவுட். அண்ட் ஆல்பம் சாங் இப்போ ஒன்று பண்ணியிருக்கேன், இட் ஹெட் டு பி ரிலீஸ் ஆக்சுவலி. மியூசிக்கல் சைட்லயும் ஒன் சைடு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ஸோ அந்த தியரி அண்ட் ப்ராக்டிகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் லைக். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி, ஸோ அதுல எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடைச்சு? எனக்கு மியூசிக்னா எனக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும், கிராண்ட் பியானோ, பெரிய பியானோ வீட்டுல இருக்கு. நான் சொன்னல 3 போய் பியானோ வாசிக்கணும்லாம் ஆசைப்பட்டேன். அது இங்க இருந்து ஆரம்பிச்சு சின்ன ஸ்கூல் தான் எனக்கு எல்லாமே விதைச்சது, எல்லாமே அங்க வந்து விதைச்சது. வரல, க்ரோ ஆகல. இப்ப காலேஜ்ல எல்லாமே க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்ப தண்ணி ஊத்துனது இப்பதான் வளருது போல, லேட் டியூரேஷன். சோ பியானோ வந்து எனக்கு பெரிய பியானோ இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ஷோ பீஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி வீட்டுல வந்து சரி பொண்ணு ஆர்வமா இருக்கானே கத்துக்கலாம்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு மியூசிக்கல் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. கூட்டிட்டு போய் அங்க வந்து பியானோ கத்துக்கிட்டேன். பிராக்டிக்கல் தான் எல்லாருமே வேணா படிப்பாங்க, நான் தியரியும் படிச்சிருக்கேன். ஆனா என்னால வந்து 2 கிரேட் 3 கிரேட் தான் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னால முடியல, ஏன்னா அதுக்கப்புறம் 10th and 12th ஹெவியா ஆயிடுச்சு. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வேற, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே லைட்டா அப்படியே கட் ஆயிடுச்சு. அப்புறம் காலேஜ் வந்துட்டோம். சோ அப்படியே தான் போயிடுது. ஆனா திருப்பியும் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா தியரி அண்ட் பிராக்டிகல் 2 கிரேட்ஸ் இதுலயும் அதுலயும் 2 கிரேட் பிடிச்சிருக்கேன். நான் ஃபேமிலில அப்பா அம்மாட்ட ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா இதுல எந்த ஃபீல்ட் அவங்க சூஸ் பண்ணுவாங்க? அப்பாவோட ஐடியா என்னவா இருக்கும், அம்மாவோட ஐடியா என்னவா? அப்பா ஆக்டிங் போ சொல்லிடுவாரு, ஆனா படிப்பு இருக்கணும்னு வேற. அவர் எப்படின்னா படிச்சுட்டு அப்படியே ஆக்டிங் போடுவாங்க. அம்மாக்கு வந்து ஆக்டிங்னா கொஞ்சம் பயம் வேற, லைக் பொண்ணு எங்க தப்பா போர்ட்ரேட் ஆயிடுவலன்னு ஒரு இது இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு ஓகே, எனக்கு அந்த ஆக்டிங் தான் ஓகே போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து படிப்பும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது இந்த படிப்புல வாயேன் உன்னால முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. சோ அம்மானா ஸ்டடீஸ், அப்பா வந்து ஆக்டிங் சைடு போயிடுவாங்க. யா, சோ வெரி நைஸ். அண்ட் உங்கள்ட்ட பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. பிகாஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஜோயிலா பேசுறீங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாலேஜபிளா பேசுறீங்க. அதுதான் வெரி பிளஸ் கூட. சோ ஃபைனலா ஒரு சின்ன ஒரு ஃபேவரட் செக்மெண்ட்ஸ் இது. என்னன்னா உங்களோட ஃபேவரட்ஸ். ஓகே, சோ அதை சொல்லிட்டு அடுத்ததான் மேஜிக் செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? எனக்கு வெஜிடேரியன். நான் பேசிக்கலி நான் வெஜிடேரியன். நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் வெஜிடேரியன். நானு முட்டை கூட பால்லாம் எடுத்துக்க கூட மாட்டேன். நான் பால் அதுல சேர்ந்துருச்சா? அப்படி இல்ல, நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு டீ காஃபி குடிக்க மாட்டேன், ரொம்ப ரேர் டீ காஃபி. அண்ட் நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த குஷ்கா சாப்பிடுவேன். அது என்ன இந்த வெறும் ரைஸ், அது கூட இப்போ வெஜிடேரியன் ஆயிடுச்சுன்னுவாங்க. அது மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவேன். அது மட்டும் இன்னும் என்னை விட்டு போல. மீதி எல்லாமே நான் விட்டுட்டேன். நான் சின்ன வயசுலயே விட்டுட்டேன். ஃபேவரட் பிளேஸ் வந்து எனக்கு வெளிநாட்டுல ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுல எங்க பாரிஸ் பிடிக்கும். எனக்கு எல்லா கேர்ள்ஸ்க்கும் அது பிடிக்கல. பாரிஸ் பிடிக்கும், லண்டன், அந்த மாதிரி எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் என்வாயர்மெண்ட். எனக்கு அது பிடிக்கும். ஃபேவரட் ஃபுட் எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். தோசை எல்லா வெரைட்டி தோசை பிடிக்கும். மசால் தோசை, கீ தோசை, என்ன தோசை கொடுத்தா தோசை 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். ஃபேவரட் பெட் எனக்கு டாக் பிடிக்கும். ஆனா பயம், எனக்கு அது கிட்ட வந்து அதை பண்ணிடுவோம், அது லிக் பண்ணிடுவோமோ இல்ல கடிச்சிருவோம்னு ஒரு பயம். அதனால எனக்கு அது, ஆனா வளர்க்க பிடிக்கும். அது எனக்கு டால்ஃபின்லாம் வளர்க்க பிடிக்கும். பேர், இந்த போலார் பேருன்னுவாங்களா, அதெல்லாம் வளர்க்க பிடிக்கும். ஆனா வீட்டுல வளர்க்க விட மாட்டாங்க, அது நம்ம நாட்டுக்கும் செட் ஆகாது. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏஆர் ரகுமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனிருத் சார், சித் ஸ்ரீராம் சார் ரொம்ப பிடிக்கும். ஜிவி எல்லாருமே சொல்லிடுவேன். நான் எனக்கு ஒண்ணும் புரியல, எது கேட்டாலுமே நீங்க எல்லாரையும் எடுத்து வச்சிருக்கீங்க. நான் எப்படி அத ஃபேவரட் எடுத்துக்கிறது? ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு இவங்க குறைவா இவங்க அதிகமா சொல்றேன். ஒரு அந்த ஃபீல்டுக்கு போய் நம்ம எல்லாருமே ரசிக்க கத்துக்கணும், எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். யாரும் வந்து இவங்க மேல எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மேல அந்த நான் ஃபீல்ட்ல அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நான் சொல்ல விரும்பல. நான் அதனால ஃபேவரட் பர்சன் இன் யுவர் லைஃப் எனக்கு சரி நான் சொல்ல, எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொல்லுவேன். சேஃபர் சோன், பக்கா சேஃபர் சோன்லயே ப்ளே பண்றீங்க. சேஃபர்னு சொல்ல முடியாது. என்னைக்குமே நான் வந்து நினைக்கிற விஷயம், எனக்கு நான் மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன், அவ்வளவுதான். எங்க அம்மா அப்பா கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனாலதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி எல்லாரோட மைண்ட் செட் இதுதான். எனக்கு சிப்ளிங்கும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து அவ்வளவு பெருசா கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரைவேட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால வந்து எனக்கு நான் மட்டும் தான் எப்பவுமே இருப்பேன்.
நான் எப்பவுமே நினைக்கிற ஒரு விஷயம், ஜெனிஃபர் நீ மட்டும் தான் உன் கூட இருக்க போற, நீ மட்டும் தான் உனக்கு நீ இப்ப எடுக்கிற முடிவுதான் நாளைக்கு நீ வந்து அது என் கல்யாணமா இருக்கட்டும், என் கரியரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சூஸ் பண்ற ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், இன்னைக்கு நான் இந்த ஃபுட் சாப்பிட்றேன்னா நாளைக்கு அந்த ஃபுட் சாப்பிட்டு எதுவும் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்ல, அப்படிதான் நான் நினைப்பேன். ஸோ எனக்கு மட்டும் நான் மட்டும் தான் இருக்க போறேன் கடைசி வரைக்கும், இந்த ஆன்மா போற வரைக்கும் கூட நான் மட்டும் தான் இருக்க போறேன். ஐம் ஜஸ்ட் டிராவலிங் வித் மை செல்ஃப். தட் இஸ் எ வெரி பிக் பர்சன். உனக்குள்ள இருக்கே அது யாருமே எனக்கு ரெக்கனைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான். சூசைட் பண்ணிக்க போறாங்க, நிறைய இப்போ சின்ன ஃபைனான்சியல் பிரச்சனை கவலை வருது, வர செய்யும். அதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் தேடணும், அதுக்கு வேலைக்கு போகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. நம்ம வந்து டிப்ரெஷன் சொன்னா அது வராதுல்ல நம்மளுக்கு, அது நம்மளை விட்டு போறதுக்கு நம்ம என்ன திங்க் பண்ணோம். அப்ப நமக்குள்ளதான் நம்ம கேட்கிறோம், நமக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் போது நம்ம ஏன் வெளியில போய் கேட்க போறோம், புரியுதுங்களா? ஸோ வி ஆர் த வெரி பிக்கெஸ்ட் கிஃப்ட் ஃபார் ஆர் செல்ஃப். அது யாருமே நீங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, புரிஞ்சுக்கல. ஸோ ஐ லைக் மை செல்ஃப் அ லாட், அவ்வளவுதான். ஓகே. ஸோ அதாவது ஜெனிஃபர்ட்ட ஆரம்பிக்கும் போது மெஜிஷியனா ஆரம்பிச்சேன், இப்ப சாமிஜி லெவலுக்கு பேச ஆரம்பிச்சீங்க. பல திறமைகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் இப்ப லைவ்லியா நாங்க பாக்குறதுக்கு ஆசைப்படுறது உங்களோட ஒரு ஒரு ஃபீமேலா உங்களோட மெஜிஷியன் ஸ்டைல நாங்க பார்க்கணும் ஆசைப்படுறோம். I have one magic for you. உங்களோட போன் இருந்தா அதுல கால்குலேட்டர் எடுங்க. என் போனா? உங்க போன், உங்க கால்குலேட்டர். என் போன் தான் வேணுமா? நான் என் போன் எடுத்தா அப்புறம் நான் வந்து ஜிமிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, கால்குலேட்டர். எஸ், உங்க கால்குலேட்டர் எடுத்து ரெண்டு மேஜிக் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு கார்ட் மேஜிக் இருக்கு, இன்னொன்னு வந்து ப்ரெடிக்ஷன். நான் ஆல்ரெடி இத நான் வீட்லயே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிட்டேன், சீல் எல்லாம் போட்டாச்சு. சோ வாய்ப்புகள் ஓபன் பண்ண முடியாது, வீட்லயே வச்சுட்டேன் நானு. அண்ட் எங்கிட்ட கார்டு இருக்கு. சோ ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம லாஸ்ட் பார்த்துப்போம், ஓகேங்களா? இது வந்து நான் இப்படி ஓரமா இல்ல மேக்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் கேள்வி கேப்பீங்க? இல்ல இல்ல, ஓகே. அப்ப அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன், நார்மல். சோ என்கிட்ட வந்து கார்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. சோ இதுல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கா, யூ கேன் see it out, right? சோ இதுல வந்து 1ல இருந்து 127 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ 7 கார்டு இருக்கு. 1 2 3 4 5 6 7 கார்ட்ஸ் இருக்கு. 7 கலர். சோ 7 கலர்ஸ் கார்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்க போன்ல இருந்து எனக்கு நீங்க கால்குலேட்டர் தர போறீங்க. அப்பதான் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணுமா? எனக்கு கொடுங்க. உங்க போன்ல உங்க கால்குலேட்டர் எடுத்து எனக்கு கொடுங்க. கால்குலேட்டர் மட்டும் தான் பாப்பீங்க? ஓகே டாட். ஓகே. சோ இப்போ வந்து இல்ல வந்து நீங்க முதல்ல மனசுல வந்து 1ல இருந்து 127 வரைக்கும் ஒரு அதான் 1ல இருந்து 127 குள்ள ஏதாவது ஒரு நம்பர் நாம ஒண்ணு நினைச்சுக்கலாம். 0 கூட நாம வச்சு 0 தவிர்த்து லைக் எக்ஸாம்பிள் சொல்ல 0 வச்சிருக்கீங்கன்னா அது நீங்க வெச்சுக்கோங்க. நான் உங்க மைண்ட் ரீட் பண்ணி முதல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணி வெச்சிருவேங்க. ஓகேங்களா? சோ உங்க மைண்ட் ரீட் பண்ணி அந்த நம்பர் என்னவோ அத நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? போலாமா? ஓகே. ஆல்ரெடி ஒரு நம்பர் நோட் பண்ணி வெச்சிட்டீங்களா? ஏதாவது ஒரு நம்பர் 1ல இருந்து 127 வரைக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் தருவேன்னா அந்த கார்டு இதுல இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லணும். ஐ மீன் அந்த நம்பர் இதுல அந்த நம்பர் இப்போ சப்போஸ் 7 சொல்லலாம், 7 இருக்கா, அப்படி இல்லனா இல்லன்னு சொல்லணும். அது நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். ஓகே மேம். இருக்கு மேம். இருக்கா? ஓகே. இதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல மேம். இல்லையா? ஷூரா? இல்ல நீங்க வச்சுக்கோங்க. சரி, இருக்குது நீங்க வச்சுக்கோங்க, இல்லத நான் வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. அடுத்த கார்டு இதுல இருக்கா? இதுல இல்ல மேம், நீங்க வச்சுக்கோங்க. இல்லையா? ஓகே. இதுல இருக்கா? ஜஸ்ட் பாத்து சொல்லுங்க. இருக்கா இல்லையா? அவ்வளவுதான் என்னோட இல்ல. இல்ல. ஓகே. அடுத்து இதுல பாருங்க. இருக்கு மேம். இருக்கா? நானே வச்சுக்கவா? வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கலாம். சரி, அடுத்து இதுல நோ ஷூர் இல்லையா? லாஸ்ட் கார்டு டக் டக்னு சொல்லிடுவா. இல்ல மேம். இல்லையா? ஷூர். சரி, அந்த கார்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இதுல வச்சுக்கோங்க. எல்லாம் ஷஃபிள் பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. பண்ணிடலாம், பிரச்சனை இல்ல. சோ நான் ஆல்ரெடி இதுல வந்து ஒரு நீங்க நான் நினைச்சு வச்ச நம்பரை நான் ஆல்ரெடி ஒரு ஏற்கனவே முன்னாடி கணிச்சு வச்சிட்டேன். இதான் நீங்க சொல்லியிருப்பீங்க, உங்க மைண்ட் ரீட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இப்ப இல்ல, லாக் பண்ணிட்டேன். வச்சு சொல்றேன். இப்போ வந்து அந்த நம்பர் வந்து உங்க மைண்ட்ல கத்தி சொல்லுங்க. கத்தி என் கண்ணை பார்த்து சொல்லணும். என் கண்ணை பார்த்து கத்தி சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள. அது ஏதாவது உங்களோட பர்த்டே டேட் ஏதாவது இருக்குமா? இல்ல சொல்றேன் நான். தெரியல, உஷாரா இருக்கீங்க. சரி, ஓகே. ஒரு கவுண்ட் டவுன் ஹை கொடுக்குறீங்களா எனக்கு? கவுண்ட் டவுன் 3 2 1 போமா? 3 2 1. ஐ திங்க் அந்த நம்பர் இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பேட்டர்ன் ஓபன் பண்ணி 9:52 ன்னு சொல்லிட்டு டைம் தான் இருக்கா? இல்ல. எஸ்.
ஆக்சுவலா இது ரொம்ப மேஜிக்கா தான் இருக்கு. நான் ஆக்சுவலா இதுல ஏதோ நம்பர் இல்ல, நீங்க அதை கெஸ் பண்ணீங்க. ஓகே, ஆனா பர்த்டே டேட் அப்படின்றதெல்லாம் ஓகே, வெரி நைஸ். இது எங்க வச்சு நான் கிளாப் பண்றது இல்லையே. சூப்பர் சூப்பர். थैंक यू. இது மட்டும் தான் ட்ரிக்ஸா? இதுதான் ட்ரிக். இதெல்லாம் எல்லாமே ட்ரிக் தான். இதுல இருந்து ஒரு சயின்ஸ் இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு மேக்ஸ் ரீதியா நீங்க ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணாலும் ஆனா அதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கீங்க. அதுதான் எப்படி உண்மையாலுமே இது வந்து இல்ல மைண்ட் ரீடிங் ஓரளவு இது வந்து 50-50 சொல்லலாம். மைண்ட் ரீடிங் பிளஸ் ஒரு ட்ரிக் தான். இது வந்து மல்டிப்ளை சப்ளை டிவைட் நிறைய இருக்கும் எனக்கு. ஆனா தவிர்த்து நம்ம ரீட் பண்ணணும். நீங்க வந்து இப்போ சில பேர்லாம் வந்து மேஜிக் பண்ணும்போது இப்ப 17 வச்சிருக்கீங்க, திடீர்னு வந்து டக்குன்னு இப்போ நீங்க ஃபர்ஸ்டே 17 வச்சிட்டீங்கன்னா நடுவுல என்ன பண்ணுவாங்க 18 மாத்திடுவாங்க. அதுவும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அது பிரச்சனை இல்ல. அது வந்து நம்ம எப்படி சொல்றது ட்ரெயின் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி இதுல வந்து கண்டுபிடிச்சலாம். மைண்ட் ரீடிங் நீங்க குடுக்குற ஹேண்ட் ஷேக்ல அதெல்லாம் தெரிஞ்சிடலாம் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். Thank you. நெக்ஸ்ட் ட்ரிக். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொன்னல உள்ள க்ளீன்லாம் இருக்காதுல? இல்ல இல்ல, இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கார்டு நீங்க காமிச்சிடலாம். ஓகே. சோ என்கிட்ட வந்து ஒரு பேக் இருக்கு இல்ல, இந்த பேக்ல இருந்து டஸ்ட் கொட்டுது. சோ இந்த இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, சோ உங்ககிட்ட 100 rupees நோட் இருக்கா? வச்சிருக்கேன், இப்பதான் கலெக்ட் பண்ணேன். யா ஓகே ஃபைன். அந்த 100 rupees செல்லோல இந்த நோட் மேம், அதெல்லாம் ஒரிஜினல் நோட் தான் மேம். சரி, அந்த 100 rupees நோட் இதுக்குள்ள போடுறேன். போட்டீங்களா? சரி, நீங்களே சும்மா போடுங்க இப்படி. ஓகே, போட்டீங்களா? ஓகேவா? ஓகே. சுபாஷ் நினைப்பு வந்துருச்சோ? மஞ்சள் பிரைஸ் உள்ள பாக்குறேன். இல்ல இல்ல ஓகேவா? சோ அந்த அந்த அதுல வந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கேன். லைக் எப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, இல்ல இது ஒரு மேஜிக் அது ஒரு மேஜிக். நான் வீட்லயே வந்து அந்த ப்ரெடிக்ஷனை வந்து ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஒரு கணிப்பு இருக்கு. சோ இப்போ அந்த ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரிஞ்ச மேஜிக்? எனக்கு மேஜிக் தெரியும். ஏதாவது ஒரு மந்திரம் மந்திரம்லாம் நீங்க 100 போட்டீங்க. ஜூம் மந்திரகாளி, ஜி பூம்பா. ஜி பூம்பா. ஓகே, அந்த 100 rupees போட்டு மேஜிக்கோ சொல்லிட்டீங்க. திருப்பி கொடுத்துருவீங்களா? கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ அந்த 100 rupees நான் எடுக்கிறேன். ஓகேவா? சோ அந்த 100 rupees எடுத்தாச்சு. இப்போ நீங்க வந்து அதை ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ணுங்க. ஓகே மேம், என்ன 100 rupees கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள பேப்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க? இதான் மேஜிக். ஓகே ஓகே, இருங்க. இப்போ நீங்க கொடுத்த 100 rupees நோட் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த நோட்ல வந்து இந்த நோட்ல சம்பந்தமான விஷயம் அதுல இருக்கும். இந்த நோட்ல சம்பந்தமான விஷயமா? அது வந்து என்ன நீங்க தான் பார்க்கணும். இந்த நோட்ல சம்பந்தமான விஷயம். மேம், நம்பர் மட்டும் போட்டுருக்கீங்க மேம். ஃபோன் நம்பர். இந்த ஆடியன்ஸ் காமிச்சலாம் அந்த நம்பர். ஆக்சுவலி லேண்ட்லைன் நம்பர் நினைக்கிறேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கும் இதுக்கு என்ன ரிலேட்டபிளா இருக்குன்னு. நீங்க கொடுத்த 100 ரூபாயும் அதுவும். நிறைய டூப்ளிகேட் நம்பர் இருந்தா அடிச்சு எடுக்கலாம் போல. ஆக்சுவலா அது நோட்டோட நம்பரா இருக்கு. 596432. ஓகே, ஆடியன்ஸ் காமிச்சிரோம். படிங்க அந்த நம்பர் என்ன இருக்கோ அதே நம்பர் இதுல இருக்கும். 596432. ஓகே, அதே நம்பர் தான் இதுலயும் இருக்கு. நீங்களே ஒரு மேஜிக் பண்ணி ஒரு நம்பரை வச்சிருக்கீங்க. இருப்பா கொஞ்சம் இது மாதிரி நிறைய நோட் வர வைக்க முடியுமா? 5 நோட் வர வச்சீங்களா? இப்பதான் இன்கம் டாக்ஸ் இல்லன்னு போட்டிருக்காங்க. இவங்க திருப்பி டாக்ஸ் வர வச்சிரும் போலயே. இல்ல மேம், ஆக்சுவலா இந்த மாதிரி மேஜிக் கத்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்பப்ப கஷ்ட காலத்துல நாங்களே எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1-2 மேஜிக் பண்ணி சமாளிச்சுப்போம். இந்த மாதிரி உண்மையிலேயே பணம்லாம் வர வைக்க முடியுமா? அந்த மேஜிக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல இல்ல பண்றாங்களே சில ட்ரிக்ஸ். எஸ், ஐ டோல்ட் தட்ஸ் black மேஜிக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குதான். ஓகே, அண்ட் இதே மாதிரி ஒரு பேக்ல போட்டு நிறைய பணம் வைக்கிறது எல்லாமே மேஜிக் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, அதுல உள்ள ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இது சப்பையா தான் தெரியும். ஒரு மெஜிஷியன் வந்து இந்த நம்பர் எல்லாம் கெஸ் பண்றதா டூ மச். சோ இது எல்லாரும் நிறைய நானும் வந்து பாத்தீங்கன்னா சேனல்ஸ்ல நம்ம பாக்குறோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களுக்கு மேஜிக்ஸ் பண்ணுவாங்க. சர்ப்ரைஸா இருக்கும். 100 ரூபாய். थैंक यू. இல்ல 100 ரூபாய்க்கு கொஞ்சம் இன்னொரு 200 ரூபாய் சேர்த்து கொடுத்து ஹாப்பியா இருந்திருப்பேன். ஓகே, பரவாயில்ல. வெரி நைஸ் மேம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி புதுசா பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர்ஸ் இன்னும் உங்க லைஃப்ல நிறைய மேஜிக் நடக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்டா அமையணும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க் யூ சோ மச். நல்லா ஆங்கரிங் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்க டீமுக்கும் சேனலுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இறைவனுக்கும்
அண்ட் என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.